நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 16/12/2024. இன்றைக்கு விண்வின். இந்த விண்வின் லெட்டர் நம்பர் 800. இந்த 800ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்திருக்குங்கிறதையும் பார்த்தரலாம். சஞ்சீவி ஆல் போர்டுக்கு 6-9 கொடுத்துருக்காரு. 6-9ல் நமக்கு 6ங்கிறது பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களை. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நேற்றைய கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு சி போர்டுக்கு 4 மட்டும் தான் கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு 4, 5, 9 கொடுத்துருந்தோம். இதில் 4ங்கிறது ஏ போர்டுக்கும் கொடுத்துருந்தோம், சி போர்டுக்கு கொடுத்துருந்தோம். இதில் பாஸ் ஆனது சி போர்டுக்கு 4 மட்டும்தான். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் இன்றைக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் லாங்காக தான் எடுக்கிறோம், ஓகேங்களா. அதில் இந்த 547, அடுத்தது 146. இது ஒரு 5 வாரம் விட்டு 5 வார கணக்கு. இதில் தான் நமக்கு டோட்டலாக அமைப்புக்கிறது கரெக்டாக வருது, ஓகேங்களா. இந்த 7 சி போர்டுக்கு இருக்குது, அடுத்தது 6. இந்த கணக்கில் வருஷலாக வருது அப்படிங்கிறதுனால 5. இதில் 5 வந்திருக்கு போன வாரமும், அடுத்ததும் இதில் 5 தான் வருது. இதில் 5ங்கிறது சி போர்டுக்கு இருக்குது. அதே போல் இதை பாருங்கள், 4, 4 பி போர்டுக்கு. இந்த 4, 4 மீண்டும் வந்திருக்கு, ஓகேங்களா. அந்த 4ங்கும் போது நமக்கு டோட்டலாக இதில் பிசிக்குன்னே பாருங்களேன். இதில் பிசிக்கு இதை பாருங்கள், 47, 46 அப்படிங்கும்போது 45 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும், ஓகேங்களா. இதில் சிம்பிளாக முடியும். அப்படி பார்த்தா 45 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதில் பி போர்டுக்குன்னு நம்ம தனியாக பார்த்தோம்னா 4 போது 01 வரும். இது பி போர்டுக்கு, ஓகேங்களா. பி போர்டுக்கு 01 இருக்குது. அந்த கணக்கில் 01 வச்சுப்போம், ஓகேங்களா. இது பி போர்டுக்கு மட்டுமே பார்ப்போம் தனியாக. பி போர்டுக்கு இதில் ஃபஸ்ட்டு 4 வச்சாச்சு. 4 போது 2 அப்படிங்கிற ஒரு நம்பரும் வரும். அதே போல் 4க்கு 01 வரும். இந்த 4ங்கிறத பூர்த்தி செய்யறதுக்கு இந்த 3 நம்பரும் மீண்டும் வச்சா தான் இது ஒரு அமைப்பில் வரும், ஓகேங்களா. அதில் 4, 2, 0 அப்படிங்கிறது இருக்குது பி போர்டுக்கு மட்டும், ஓகேங்களா. இந்த கணக்கில் இதில் 5, 1ங்கும் போது இதுக்கு ஒரு 9 வரும். நான் எப்போதுமே எடுத்தோம்னா இதில் 0 அப்படிங்கிற நம்பர் தான் எடுப்பேன், ஓகேங்களா. இந்த அமைப்பு பார்க்கும்போது 5, 1 அப்படின்னு வரும்போது 0 தான் எடுப்பேன். ஏன்னா இந்த கணக்குக்கு 9 வருது. அப்படி பார்த்தோம்னா ஏ போர்டுக்கு 9, ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அடுத்தது 5, ஓகேங்களா. 905. அடுத்தது 925 அப்படிங்கிறதும் வரும். அடுத்தது அந்த 4 மீண்டும் வந்தால் 945 அப்படின்னு வரும், ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு டோட்டலாகவே இதே அமைப்பு தான் வருது, ஓகேங்களா. சி போர்டுக்கு 5ன்னு வச்சு 05, 25, 45 உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும் டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. அப்படி வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க, டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது இதை பார்த்துக்குங்க, மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இப்போ எடுத்த நம்பரில் அடித்தது நம்பருக்குன்னு அப்படியே 3 நம்பர் எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது அடுத்தது இந்த அமைப்பு ஒன்றுக்கு அடுத்தடுத்து வந்திருக்கு பாருங்கள், ஓகேங்களா. நம்ம இந்த நம்பரில் தான் எடுத்தோம், ஓகேங்களா. இந்த நம்பரில் தான் எடுத்தது. இப்போ கொடுத்த நம்பர் அதே நம்பர் நமக்கு அடுத்தடுத்து சி போர்டுக்கு என்ன வந்திருக்குங்கிறது பாருங்களேன். இதில் இந்த 7ங்கிறது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இந்த 7ங்கிறது சி போர்டுக்கு வந்திருக்குங்களா. அது ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் பி போர்டுக்குள்ள நம்பர். அதே போல் பி போர்டுக்கு உள்ளது ஒரு வாரம் விட்டு பார்க்கும்போது அந்த 6ங்கிறதும் அடுத்தடுத்து வந்திருக்கு பாருங்கள். அடுத்தடுத்து வரும்போது இந்த 1 அப்படிங்கிறது நமக்கு சி போர்டுக்கு 1 வரணும், ஓகேங்களா. டோட்டலாக இதில் 1ங்கிற நம்பர் சி போர்டுக்கு இருக்குது. இது விண்மீனுக்குனே தனியாக கொடுக்கறது. இதை பாருங்கள், அதை கொடுத்த அமைப்புலேயே நம்ம வேறு நம்பர் எடுத்தாச்சு. இந்த அமைப்பில் பார்க்கும்போது சி போர்டுக்கு 1 அப்படிங்கிற நம்பர் வருது. பி போர்டுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான், அது 0, 2, 4, ஓகேங்களா. அதே நம்பர் தான் இதில் பிசிக்கு கொடுக்குறோம், ஓகேங்களா. 0, 2, 4 இவ்வளவு தான் நம்ம பி போர்டுக்கு கொடுத்த நம்பர். இதிலவே அந்த 1 அப்படிங்கிறது இதிலே டோட்டலாக கொடுத்துட்ற நம்பர்களே,
ஓகேங்களா. டோட்டலாகவே இதே நம்பரில் 01, 21, 41 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த அமைப்பில் ஏ போர்டுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாரக்கணக்கில் வந்து இதை ஏ போர்டுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா. இதை பாருங்கள், 7, 8, 7 அப்படின்னு இருக்குது. அடுத்தது 8, 7 இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஒரு வாரம் விட்டு அடுத்தது மீண்டும் 8, 7 அப்படின்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த 2ங்கிறது மீண்டும் இறங்கலாம். ஓகேங்களா. இதில் 2ங்கிறது மீண்டும் இறங்கலாம். அந்த 2 பி போர்டுக்கு வச்சு ஏற்கனவே இருக்குது. ஓகேங்களா. அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது இதை பாருங்கள், வாரக்கணக்குலேயும் பார்த்தாலும் இந்த 1, 4 அப்படிங்கும்போது இதுக்கும் ஒரு 2 வரும். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இதில் டபுள்ஸ் இருக்குது. டபுள்ஸ் பார்த்தோம்னா இதுலேயும் 201, 221ங்கிறது டபுள்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 241. இவ்வளோதான் நம்பர்கள் இதில். ஓகேங்களா. டோட்டலாகவே 201, 221, 241 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் சி போர்டுக்கு ஏற்கனவே 5 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த நம்பரில் 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் சி போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதில் வாரக்கணக்குன்னு ஒன்று எடுத்துடலாம். சி போர்டுக்கு 9, 1. அதே 9, 1 அப்படிங்கும்போது இதுக்கு 0 தான் இருக்குது. ஓகேங்களா. இது நேற்றுக்கு 0 கொடுத்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இன்றைக்கும் இந்த கணக்கில் 0 தான் வருதுங்கிறதுனால தான் இதை கடைசியாக கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 9, 1 0 இருக்குங்களா. அதே போல் இந்த 1, 5ங்கிறதுக்கும் 0 தான் வரும். இதில் 0ங்கிறது இருக்குது. அதே போல் பி போர்டுக்கு பார்த்தோம்னா 2, 1 மீண்டும் அதில் 2, 1ங்கும்போது ஒரு 0 வரும் பி போர்டுக்கு. ஓகேங்களா. 200 அடித்த பிறகு மறுபடியும் இதில் 001 இறங்குது. அதே போல் இதை பாருங்கள், வாரக்கணக்குன்னு பார்த்தாலும் 1, 4 அப்படிங்கும்போது அதுக்கும் 0 தான் இறங்கணும். ஓகேங்களா. அந்த அமைப்பில் பிசிக்கு மீண்டும் 00 வருது. உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இந்த கணக்கில் ஏ போர்டுக்கு 9 கொடுக்குறேன். அந்த ஏன் 9 அப்படிங்கும்போது இதை பாருங்கள், 7, 8 வரிசலாக இருக்குது. அதனால் 9 கொடுக்குறேன் ஏ போர்டுக்கு. இது பி போர்டுக்கு பார்த்தோம்னா இந்த 2, 1 இதுக்கு மீண்டும் அந்த 1 வரலாம். ஓகேங்களா. சிங்கிள் நம்பராக வந்ததுன்னா மீண்டும் அந்த 1 வரும். அப்படி பார்த்தோம்னா 910. ஓகேங்களா. இது 0 லாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இது வரைக்கும் முன்னாடி கொடுத்ததில் 1, 5 கொடுத்துருக்கோம். இந்த கணக்கில் 2 நம்பர் 0வுக்குள்ளது. அந்த 1, 5ங்கிறதும் 3 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. மொத்தம் 6 நம்பர். இந்த 2 நம்பர் சேர்த்தோம்னா டோட்டலாக 8 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுடைய கணக்கில் எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஏன்னா அதிகமாக வந்தாலும் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இல்லைங்களா. என்னோடய கணக்குலையும் உங்களோட கணக்குலையும் என்ன வருதோ அதை மட்டும் டைப் பண்ணி போடுங்க, உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு மட்டுமே தனியாக கொடுத்துட்றேன். ஆனால் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. சி போர்டுக்கு இதில் கொடுத்தது 5, 1, 0 இவ்வளோ தான் நம்பர்களே. இந்த கணக்கில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆல் போர்டுக்கு கொடுக்கும்போது இந்த 1 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஏன்னா யூனியன் கணக்கில் அடுத்தடுத்து ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் பார்க்கும்போது அந்த 1ங்கிறது அழகாக சி போர்டுக்கு வருது. ஓகேங்களா. அது பிறண்டு வந்தாலும் பி போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அது வந்து இந்த 2, 1 அப்படிங்கும்போது அடுத்தடுத்து 2க்கு 1, 1 வரும். அது பி போர்டுக்கும் வரலாம் இல்லைங்களா. அதனால் சி போர்டுக்கு மட்டும் இந்த 3 போர்டு கொடுத்துட்டு ஆல் போர்டுக்கு 1ங்கிற நம்பரை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.